ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மெசேஜ் பசுமை பண்ணியின் வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம்ங்க. இந்த கம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 2 மாதம் கூட இல்லைங்க, ஒரு 1.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளேயே கம்புகள்லாம் பூட்டை விட்டு முக்கால்வாசி கம்புகளும் விளைஞ்சாச்சுங்க. கருதுகளே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பண்ணையிலேயே பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. நான் போன பேஜுக்கு கோழி சுத்தம் பண்ணதெல்லாம் வீடியோ போட்டதுனால இந்த பேஜ் போடலைங்க. சூப்பராக எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. நம்ம மரங்கள்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. அத்திக்கன்று, மாதுளங்கன்று, எல்லா கன்றுமே சூப்பராக இருக்குதுங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கோடை காற்று, கோடை வெட்டின மாதிரிங்க. எங்கள் ஊரில் இப்போதைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க, நாங்கள் வெளியே எல்லாமே கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. இந்த கொய்யா செடி வீட்டில் இருக்கிறது சீக்கிரமாக காய் பிடிச்சிருச்சு. ஆனால் இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. ஆனால் இன்னும் பூவும் எடுக்கல, பிஞ்சும் பிடிக்கலிங்க. இந்த கொய்யா செடி இன்னும் எவ்வளோ தூரம் செடி வளருன்னு தெரியல. அத்திப்பழம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்க, சூப்பராக பழுத்துருச்சுங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே கம்பு தானுங்க. போட்டு 1.5 மாதத்துலேயே எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்க. கருது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. நாங்கள் எப்பயுமே ஒரு வயல் சும்மா ஓட்டாவது தண்ணி கிளம்ப வெள்ளாமல் வச்சுக்கோங்க. தண்ணிக்கு ஜாஸ்தியாக வெள்ளாமல் வச்சோம்னா கொஞ்சம் இருக்கிறது நல்லா வராதுங்க. அதனால் அளவாக வெள்ளாமல் வச்சு இருக்கிற வயலில் கொஞ்சம் நீட்டாக சோறாக தண்ணி கட்டினா வெள்ளாமல் சூப்பராக வருதுங்க. பாருங்க, ஃபுல்லாக எல்லாமே கம்பு தானுங்க. இந்த ஒரு வயல் மட்டும்தான் சும்மா ஓட்டிருக்கிறவங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி பத்தாது, வேடைக்கு காட்டுக்கு தண்ணி சர்றன்னு கீழே இறங்கிடும் அப்படின்ட்டு இது கத்திரிக்காய் எடுத்ததோட இந்த வயல் சும்மா நிற்கிதுங்க. உழவு ஓட்டி போட்டிருக்குது. எல்லாம் மழை பெஞ்சாது இந்த வயல் வெள்ளாமைங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது. பூட்டைகள்லாம் எல்லாமே கம்பு தானுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பூட்டைகளை பார்க்குறக்கு. செம்மையாக இருக்குதுங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த காட்டுக்குள்ளே இந்த கம்மங்கிறது ஆடுறதுமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இது பயனியர் கம்பு தானுங்க, ஹைப்ரிட் கம்பு தானுங்க. நான் தோட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால பெரிய வீடியோ போட லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம கிணறு இத்தனால நான் கிணற காட்டவே இல்லைங்க. நம்ம இப்போ கிணற பார்த்துட்டு வந்துடலாங்க. ஃபுல்லாக இது பூரா இந்த வாட்டி நல்லா மாட்டுக்கு கம்மங்காட்டுக்குள்ளே நல்லா பூடு முடிஞ்சியாச்சுங்க. களைக்கொல்லி அடிச்சுமே இந்த சட்டி புல்லு அதுக்கெல்லாம் சாகலைங்க. அது பூரா மாட்டுக்கு நல்லா மேவாயிடுச்சுங்க. இந்த வேடைக்கு கருப்பு மாடுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டாங்க தீனி இல்லாததுக்கு. பாருங்க, இப்போ நம்ம கிணத்துக்கிட்ட வந்தாச்சு. இவங்கதாங்க நம்ம கிணறு. பாருங்க, தண்ணி அடிக்கிற காத்துக்கு எவ்வளோ சர்றன்னு கீழே போயிடுச்சுன்னு பாருங்க. போர் போட்டிருக்குதுங்க. இனி போர் ஓட்டினா தண்ணி விழுகுங்க. இப்போதான் எல்லாம் தண்ணி கட்டி முடிச்சதுனால போர் போடலைங்க. கிணத்துல இருக்கிற தண்ணி தான் இதுங்க. அரை கிணறுக்கு வந்துருச்சுங்க. காத்தடிக்கிறதுனால தண்ணி சர்றன்னு அருமைங்க. அந்த குருவி போகிற அழகை பாருங்க. இந்த குருவிகள்லாம் கம்பு வேட்டையாடிட்டு போகுதுங்க. அங்கே பாருங்க, அந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அங்கே பாருங்க. ஷோ, சூப்பர். நம்ம கிளைமேட்டு பாருங்க, மேகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, செமையாக இருக்குதுங்க. மழை வர்ற மாதிரி.
இந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் வந்துட்டு எப்பயுமே ஒத்தையில் தாங்க திரிவோம். எங்களுக்கு சின்னதுலேருந்தே காடு கரையில் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்க. எந்நேரம் வேணாலும் வருவோம் போகுவோம். காற்று செம்மையாக அடிக்குதுங்க, கோடை கட்டுதுங்க. நான் வந்துட்டு இப்போ கிணத்துக்கிட்டு இருக்கிற கம்பங்காட்டு வழியாக மேய்க்க போகுதுங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் மேய்க்க ஒரு 2-3 வயல் தோப்பு இருக்குதுங்க. இது இப்போ தான் வச்சது, கொஞ்சம் சின்ன கண்ணாக இருக்குதுங்க. இன்னும் காப்புக்கு வர இன்னும் 4 வருஷம் ஆகும். பாருங்க, பன்னிகள்லாம் முதல்ல வந்துச்சுங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி பரவாயில்லைங்க, பன்னி தொல்லை இல்லை. எவ்வளோ அழகா அந்த வாய்க்கால்குள்ளே நின்றுட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுங்க கிளைமேட்டு. பாருங்க, இதாங்க நம்ம தோப்பு. ஒரு 2-3 வயல் தோப்புங்க. ஏன்னா காடு ஊராக வந்துட்டு வெள்ளாமை வச்சு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வயல் வந்து தோப்பு போட்டு விட்டோங்க. இந்த 2 வருஷம் போனாவே காய்க்கு வந்துருவாங்க. இங்கேதான் வந்து மாடு கட்டிட்டு இருந்தனுங்க. இப்போ விஷக்கூட அதிகமாகிறதுனால மாடு கட்ட முடியல, மருந்து அடிச்சுட்டு இருக்குதுங்க, களைக்கொல்லி மருந்து. எல்லாமே சொட்டு நீர் போட்டாச்சுங்க. எல்லாம் வந்துட்டு நம்மளது கோழி எருவு 2 சட்டி போட்டு நல்லா தண்ணி விடவும் வந்துட்டு மரம் வந்து ஜெகு ஜெகுன்னு வந்துடுச்சுங்க சீக்கிரம் சட்டுன்னு. இல்லைதாங்க நம்ம தோப்பு ஒரு 2-3 வயல், சின்ன சின்ன வயல் தானுங்க. அப்புறம் எங்கே போகலான்னா நம்ம தக்காளி காட்டை பார்த்துட்டு வந்துடலாங்க. தக்காளி வந்து நான் வந்து நட்ட அன்னைக்கு காட்டினது தான். மறுபடியும் வந்துட்டு பூவை எடுத்து காற்றுக்கு என்ன செடி வந்து நல்லாவே வரலைங்க. இப்போதான் பிஞ்சு பிடிச்சிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. இது வந்து ஏன் இப்படி கயிறு போட்டு கட்டியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்கத்தோட மரங்க. இது வந்து நம்மளுது மரம் வந்து கீழே சாஞ்ச மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி இழுத்து கட்டினா வந்து மரம் நேராக வருவாங்களாமா, அதுக்கு இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, நம்ம தக்காளி காட்டுக்கு வந்தாச்சு. செடி ஏன்னா காத்தடிக்கிறதுனால மேலேயும் இல்லைங்க. 2 காலாக வெட்டியாச்சுங்க, செடி மேலே வரல. கூடு மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. செடி பாருங்க இந்த மாதிரி சுரட்டையா நல்லாவே வரலைங்க. காத்துக்கா என்னன்னு தெரியலைங்க. தக்காளி செடிக்கு என்னமோ வைரஸ் மாதிரி வருதுங்களாமா, வைரஸ் சீக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு களை வெட்டிட்டு பில்லு தான் மேலே வருது, செடி வந்தவாடு இல்லைங்க. மருந்தும் அடிச்சாச்சு. சரி, இதுக்கு மேலே வந்தது வரட்டு போனது போட்டுன்னு விட்டாச்சுங்க. பாருங்க, தக்காளி செடியே தெரியல காட்டுக்குள்ள. 1-2 பிஞ்சு இருக்குது, அதுவுமே வந்து சின்ன சின்னதாக இருக்குதுங்க. செடி நல்லா இருந்தால் தான் காய் நல்லா பிடிக்கும். ரொம்பவே அநியாயம். இந்த வாட்டி தக்காளியில் முட்டுவலி கூட எடுக்க முடியாதாட்டு இருக்குதுங்க, அந்த ரேஞ்சில் தக்காளி செடி இருக்குதுங்க. இப்படி இருந்தால் எப்படி என்னதான் பண்ணுறதுங்க? விவசாயிகள் நிலமைய பாருங்க. இவ்வளோ காசு போட்டு முட்டுவலி வந்து இப்படி செடி நட்டு மருந்து அடித்து களைக்கொல்லி அடித்து 2 களை வெட்டி செடி இப்படி இருக்குதுங்க. சரி, இதுவும் ஒரு நேரம் தான், பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.